அத்தை நீ எனக்கு அத்தையா கிடையாது, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அத்தை. அப்படியாம்மா? அப்படிதான் அத்தை. உங்களுக்கு ஒன்னா எனக்கு தாங்காது அத்தை. என்னம்மா திடீர்னு பாசமலர் போயிற? இல்லத்த, நேத்து எங்க பெரியாயா கனவுல வந்து உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கன்னு சொன்னாங்க அத்தை. நல்லா சொன்னாங்க. உங்க பெரியாயா பேரு என்னது? பூர்ணிமா. உங்களை மாதிரியே மூஞ்சில சுருக்கம் ஊந்திருக்கும். சரி வாமா போலாம். சரிங்க அத்தை. ஒன்னும் தேராது போலுதா. ஏமா ஏமா என்னம்மா இத? என்ன இத பட்டம் பகல்ல? என்னம்மா அங்கே நின்னுட்ட? அத்தை ஒண்ணுல தேத வந்துடுறேன். போய் சேர்ந்து போ. என்னப்பா சொல்ற? இல்லத்த, அவர் ஒண்ணும் சொல்லல. அவரு உங்க பையனோட ஃப்ரெண்டு. நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை இவனை. முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? இது முன்ன, இது பின்ன. இப்ப பாத்துட்டியா? செம காமெடி. ஐயோ ஏதோ சொல்லிடாதயா. அத்தை நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். எவனே தெரியாத அவன் கூட என்னடி உனக்கு பேச்சு? ஏமா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? நானா ஒரு 500 ரூபாய் தரேண்ணா, சொல்லாதண்ணா. ஏய் என்ன அங்க சைக்க காட்டுங்கிற? அது ஒண்ணு இல்ல அத்தை, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏய் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதடி. என்னடி பேசுங்கிற? ஐயா என்ன நீ வேற மாதிரி பேசுனுங்கிற? அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அப்ப நான் இங்கே இருக்கிறேன், பேசிட்டு வா, டக்குன்னு போலாம். ஐயோ இது முன்னாடி என்னத்த பேசுறது? அண்ணா இது ரொம்ப டார்ச்சல்ண்ணா. அதனாலதான் தனியா ஆள் இல்லாத இடத்துல வந்து கள்ளத்துக்கு மண்டையை உடச்சிடலான்னு பார்த்தேண்ணா. நீ பண்ணது என்னமோ கரெக்ட் தான், அதை நான் பாத்துட்டேன். பேசாச்சா? நீ திரும்பி நிலமா பேசிட்டு சொல்றான். இந்த பாரு வீடு சரி கூட காசு இல்ல, எதனா கவனிச்சுட்டு போறேன், கம்முனுக்கிறேன். ஐயோ சமயத்தை பாட்டு மாட்டிக்கிறேனே. இருண்ணா நிறைய எடுமா, நிறைய எடு. இந்தாங்கண்ணா 500 ரூபாய்க்கு இது வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு சரியா போச்சு, நாளைக்கு என்ன பண்றது? கேள்வியை போட்டா 5000 ரூபாய் தரேன், போட்டுடுறீங்களா? கொஞ்ச நாள் விட்டா அதுவே போயிடும் போது. மற்ற போறதுக்கு 5000 ரூபாயா? சரி ஓகேம்மா. நான் என் பேர் வந்துடக்கூடாதுண்ணா. என் வீட்டுக்காரன் சும்மாவே கத்துவான். நீ கவலையே படாத, கதையை கச்சிதமா முடிக்கிறேன் நானு. வச்சுட்டு 5000 இல்ல 6000 ரூபாய் வாங்கிக்கோ. 6000 ரூபாயா? தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். என்னடி முடிஞ்சிடுச்சா? முஞ்சிச்சே வாங்க. ஏமா ஊடு சொல்லாம போறியா? ஓ பக்கத்துல தாங்குதா? இவர் அந்த மஞ்சள் கலர் ஊடுதான். மஞ்சள் கலரு ப்ரௌன் கலர்லாம் இங்குதா? ப்ரௌன் கலரு மட்டும் மகிது, அது சந்தன கலரும் கீது. டேய் அது எந்த கலர் இருந்தா என்னடா இருக்குது? போய் காயத்தை கச்சிதமா முடிங்கடா. நீ கவலைப்படாத, இந்த கயிறை வச்சு நறுக்கிடுறேன். இந்த கட்டையில ஒரே போடு, மண்டைய போட்டுரும். இங்க பார், பேமெண்ட் 6000 ரூபாய் தான். நீங்க 6 லட்சம் ரூபாய் பிளான் எல்லாம் போடாதீங்க. 6000 ரூபாயில எங்களுக்கு எவ்வளவு தருவா? உனக்கு 1000 ரூபாய், உனக்கு 1000 ரூபாய், எனக்கு வெறும் 4000 ரூபாய் தான். பரவாயில்லப்பா, வேலைக்கு ஏத்த கூலி கொடுக்குற முதலாளி பண்ணிய. அதனால தான் உங்களுக்கு கூட்டின்னு வரேன். நீ கவலைப்படாத, இந்த கயிறை வச்சு நறுக்கிடுறேன். 2 வாட்டி சொல்லிட்டியா? நீ கவலைப்படாத, இந்த கட்டையை வச்சு மண்டைய ஒச்சிடுறேன். நீயே 2 வாட்டி சொல்றியா? பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம போலாம் வா. இவதான் காரியத்தை கச்சிதமா முடிப்பா. போய் வாங்க. சரி ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா. வாடா போலாம். டேய் இந்த மஞ்சள் கலர் வீடு தானே சொன்னாங்க. ஊழல் கலர் இருக்குதா? வா மஞ்சள் கலர் வீட்டு உள்ளே போலாம். எப்படியோ இந்த வேலையை முடிச்சானுங்களா? 4000 ரூபாய் என் பாக்கெட்ல. சண்டை சண்டை சண்டை, வெறும் சண்டை. எப்ப பாரு, எப்பதான் இந்த சண்டை தீருமோ தெரியல. யாருப்பா நீங்க? ஏன் பின்னாடி கை கட்டின்னு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லண்ணா, இங்க ஒரு அம்மா இருக்கிறாங்களாமா. யாரு? யார கேக்குறீங்க? ஒரு வயசான அம்மா. வீட்டுல இருக்கேன் பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். நாடா போயிடுறான். நல்லதா போச்சு. ஏம்பா என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? என்னடா இவன் எல்லாத்தையும் லூஸ் விட்டு தான் பண்ணுவான் மனிதன். ஒன்னும் இல்லப்பா. ஒன்னும் இல்லையா? சரி 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 சரி. ஒன்னும் இல்லாமையா என் வீட்டாண்ட வந்து நிக்கிறீங்க? ஒன்னும் இல்லண்ணா, தண்ணி தாக்கடி இருக்கு, அதனால தான். தண்ணி குடிக்க வந்தீங்களா? பரிமிளா, பரிமிளா. என்னங்க? அவங்களுக்கு தண்ணி வேணுமா பாரு. இதோ எடுத்துட்டு வரேன். இவங்களா இருக்குமோ? இருக்கலாம். சரி நீங்க தண்ணி குடிச்சிட்டு போறீங்களா? உங்க வீட்டுல வேற யாராவது இருக்கிறாங்களாண்ணா? எங்க பேபிமா இருக்கு. ஓ அது சின்ன குழந்தை தான் இருக்கும், அப்ப இவங்க தான் நினைக்கிறேன்.
சரி நான் போயிட்டு வரேன்பா. இந்தப்பா தண்ணி. என்னப்பா கையை பின்னாடியே கட்டி வச்சுக்கிறீங்க? எல்லா விஷயமா தான். இது பிடிங்களேன், அங்க பாருங்களேன். எங்க? என்ன கூப்பிடுறான்? வேலையை முடிச்சானுங்களா? கை சேர்த்துச்சா? என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஏம்பா நீ சொன்ன மாதிரி போட்டோம்பா. டேய், நம்மளுக்கு காசு குத்து போட சொன்னதே இவங்க தான்டா. அவங்களே போட சொல்லிட்டாங்களா? டேய், ஆட்டோ வாயா, கேள்வி ஒண்ணு உள்ள இருக்குடா. அட நாங்க தான் கேட்டோமே, ஏதோ பேபி மாதிரி தான் உள்ள இருக்குதான். பேபி மாதா எங்க அத்தையே. கிழிஞ்சிச்சு போ. ஏமா சாரிமா. அட பாவீங்களா, காசு குத்த என்னையா அடிச்சிங்களா? அம்மா பரவாயில்ல விடு, இப்ப போட்டுட்டுமா? என் மண்டைய வச்சிங்களா? இனிமே பாத்துக்கிறது எங்க அத்தை தான். அதையும் போட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பாத்துக்கிறதுக்கு உனக்கு வேலை செய்யறதுக்கும் வச்சு தேவை, மத்ததுக்கெல்லாம் தேவையில்ல. இன்னும் போட்டுடலாமா? ஏப்பா நான் பண்ண தப்புதான்ப்பா, என்னை விட்டுருங்கப்பா. பட்டா தான் தெரிஞ்ச பொழுது, அதனால தான் கடவுள் இது மாதிரி நிலைமை உனக்கு குத்துக்கிறாரு. 1000 ரூபானா? அடா வாடா, இந்த பாவ காசை வாங்கணுமா நம்ம குஷ்டமா தான் சாவணும். அம்மா அப்பா. பரிமளா, பரிமளா. அத்தை. ஐயோ என்னம்மா ஆச்சு உனக்கு? தவறிக்கே விழுந்துட்ட அத்தை. பார்த்து வரதானம்மா, அடிக்கடி பட்டு இருக்கு போது. அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. மகளே, இப்படியே இட்டுன்னு போய் இவளை ஏழு தள்ளி விட்டுலம்மா.